ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமேட்டட் மூவியான யுவர் நேம் அப்படிங்கிற மூவி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியை நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் ஃபிலிம் ரோல் சேனலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே நான் எதுக்காக திரும்ப போடுறேன் அப்படின்னா, நம்ம அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கார்த்தி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அவங்க சிஸ்டர் எல்லாருமே வந்து கேட்டிருந்ததுனால தான் நான் இந்த மூவியை திரும்ப போடுறேன். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி கலந்த லவ் ஸ்டோரி, எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுவர் நேம் அனிமேட்டட் மூவி. எனக்கு வந்த அந்த கனவு எனக்கு ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நான் எந்திரிச்சதுக்கப்புறமா அதை எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த கனவு வந்ததுலேருந்து நான் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நான் என்ன தேடினுங்கிறது எனக்கே தெரியல. இது எல்லாமே ஆரம்பிச்சுது அந்த ஒரு நைட்டில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு கனவு வருது. ஒரு ட்ரெயின்ல இருந்து அவள் இப்போ வெளியே வரா. திடீர்னு அவளோட ரிப்பனை அவுத்து என்னோட பேரு மீசுகா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்பனை தூக்கி எறிறா. இப்போ பார்த்தா திடீர்னு அவள் கண்மொழிச்சு பார்க்குறா. என்ன இது, இந்த இடமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நான் ஒரு பொண்ணா இருக்கனா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியப்பட்டு இருக்கா. பார்த்தா அவள் சிஸ்டர் வரவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுதா. என்ன இது, இந்த கனவு ரொம்பவும் வித்தியாசமா இருக்கே, என்னது நான் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அவள் ஷாக் ஆகுறா. இப்போ அந்த சிஸ்டரும் பாட்டியோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, ஓ சாப்பாடு நல்ல சூடா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நீ திரும்பவும் நார்மலாவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கவும், நேத்து நீ வித்தியாசமா நடந்துக்கிட்ட அப்படின்னு அவ தங்கச்சி சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அந்த ஊர்ல மேயர் எலெக்ஷன் நடக்கிறத பத்தி ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டிவியை போடுதா. அதுல நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12,000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த ஒரு காமெட் இந்த முறை பூமிக்கு நெருங்கி செல்வதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரிப்பன் எடுத்து தன்னோட தலையை கட்டி ஸ்கூலுக்கு கிளம்புறா. அவளும் அவ தங்கச்சி வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. வரப்போற ஃபெஸ்டிவலுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினும் அவ தங்கச்சியும் வேற வேற வழியில தான் ஸ்கூலுக்கு போயாகணும். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அவ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, உன்னோட பாட்டி உனக்கு பேய் ஓட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்கறான். ஏன் என்னாச்சுன்னு கேட்கவும், நேத்து நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான். மேயர் எலெக்ஷனுக்காக மேயர் நின்று மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேயரை பத்தி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து ராயல் ஃபேமிலி வராங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், நம்ம ஹீரோயின் அமைதியா போய்கிட்டு இருக்கா. மைக்ல பேசிட்டு இருந்த அந்த மேயர் மைக்லயே, ஹே மீட்சுகா, நடக்கும் போது தலையை நிமிந்து நட அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃபேமிலியில ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் போல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தங்க சொல்றாங்க. இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆவரா. அவ நோட்ல யாரோ ஒருத்தங்க எதையோ எழுதி வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் அண்ட் டைம் பத்தி டீச்சர் லெசன் நடத்திட்டு இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோட்ல கேட்டிருக்கு. யாரு என்னோட நோட் எடுத்து எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஹே மியா மீட்சோ அப்படின்னு டீச்சர் கூப்பிடுவோம். டக்குனு வயந்துச்சு, என்ன மேம் அப்படின்னு கேட்கறா. பரவாயில்ல, இன்னைக்கு உன் பேரையாச்சும் ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. நேத்து நீ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நான் இப்படிலாம் பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவ சொல்றா. ஆமா, எனக்கும் ஆனால் நேற்று ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். என்ன வச்சு காமெடி பண்றீங்களா, நேற்று நீ தான் என்னோட நோட்ல போ இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையிலேயே நேற்று நீ வித்தியாசமா தான் நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்றா. ஒரு வேளை நீ ரொம்பவோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியோ அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்கவோ, மேபி இருக்கலாம், எனக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கவே பிடிக்கல, நான் டோக்கியோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், இந்த வில்லேஜ்ல பாரு ஒரு காஃபி ஷாப் கூட இல்ல அப்படின்னு சொல்லி மீட்சுகா சொல்லவோ, இல்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதுதான் உங்க ஊர்ல காஃபி ஷாப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்கறா. மீட்சுகாக்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க அப்பா வேற மேயரா நிற்கிறாங்கல்ல. ஆமாம், நீ அடுத்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி நான் எதுவும் இன்னும் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறான். பாட்டி, நானும் உங்களே மாதிரி இதை தைக்கணும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னு சொல்லி மீட்சுகாவோட சிஸ்டர் சொல்லவும், உனக்கு இன்னும் அதுக்கு வயசு வரல, நீ இந்த த்ரெட்ஸை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது 1000 வருஷமா பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏன்சியன் கதையை சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு பெருசாக அந்த பாரம்பரியத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவளுக்கு டோக்கியோவில் போய் சிட்டி வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை. இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பார்ட்டியில் இருக்காரு. எலெக்ஷனில் உங்கள் ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்லவோ, கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு. அவர் இப்ப வீட்டுக்குள்ள வந்து, ஹே டாச்சி, ஒழுங்கா படிக்கணும்னா அப்படின்னு சொல்லவோ, இந்த அப்பாங்கெல்லாம் ஏன் தான் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இங்க நம்ம ஹீரோயினும் அவனோட சிஸ்டரும் அந்த ஒரு வழக்கப்படி இருக்கிற ஒரு பாரம்பரியமான டான்ஸ் அதை ஆடிட்டு இருக்காங்க. பாட்டி மாதிரியே தான் பேத்தியோ வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட சிஸ்டரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற அதே இடத்துலயே எல்லாரும் முன்னாடியே உட்காந்து ரைஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. ஆமா, எதுக்காக அவங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேயா அப்படிங்கிற ஃப்ரெண்டு கேட்கவும், அரிசியை சாப்பிட்டு அதை தொப்பி வச்சா அது ஆல்கஹாலா மாறுங்கிறதெல்லாம் அந்த கால டெக்னிக், இந்த காலத்திலேயே அதெல்லாம் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்டு யோசிக்கிறான். மீட்சுகா ஸ்வாலோ பண்ணதை இப்போ ஒரு டப்பால வைக்கவோ, இதெல்லாம் இவங்க எல்லாரும் முன்னாடியுமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சில பேர் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் ஹாப்பியா சொல்லவும், ஆனா எனக்கு அதுல ஹாப்பி இல்ல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆவரா. நீ டோக்கியோ போக போறேன்னு சொன்னல, அங்க போனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல அதெல்லாம் போட்டோ எடுத்து போடுவியா அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி கேட்கவும், நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, அதெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு இந்த வில்லேஜே சுத்தமா பிடிக்கல, என்னோட லைஃபே பிடிக்கல, நான் டோக்கியோக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா.
உன திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி சொல்றா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. போன்ல அலாரம் ரிங் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா இப்போ ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவன் பெட்ல இருந்து கீழே விழுந்துருதான். எந்திரிச்சு பார்த்துட்டு என்ன இது, இந்த இடம் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. ஆமா, என்னோட பாடியில ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, என்னோட காலுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். இப்போ கண்ணாடியில போய் ஃபேஸை பார்க்கறான். அவனுக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. கண்ணத்துல வர அடிபட்டிருக்கு. ஹே நாகி, எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லவோ, சரி பரவாயில்ல விட, நீயாச்சும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப, லேட் ஆகாம என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டில இருந்து வெளியே போறாங்க. என்ன இது வித்தியாசமான கனவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் வருவோம். அவன் யார் இந்த சுகாசா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்போ அவனோட ஸ்கூல் யூனிஃபார்மை வாட்டிட்டு வீட்டில இருந்து வெளியே வந்து பார்க்குறான். வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கவும் தான் அவன் அப்படியே ஆச்சரியப்படுதான். பெரிய பெரிய டாலான பில்டிங்ஸ், அப்புறமா கார், ட்ரெயின் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ டோக்கியோவில் தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஃபோனில் கூகுள் மேப் எடுத்து ஸ்கூலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத வழியை பார்த்து நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். நான் இப்போ டோக்கியோவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலை காட்டுறாங்க. பார்த்தா அதில் இப்போ லஞ்ச் பிரேக் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ கிளாஸுக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கவோ, ஹே டாக்கி, என்ன லஞ்ச் பிரேக்கில் தான் ஸ்கூலுக்கே வந்திருக்க? நான் பண்ண மெசேஜுக்கு ஏன் ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ, ஓ அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் சுகாசாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எதுக்குடா மிஸ்டர்னு மரியாதைலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சாப்பிட போகிறாங்க. ஆமா, ஏன் லஞ்ச் பிரேக்ல ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், ஒரு பொண்ணுன்னா என்னது பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்ல ஒரு பையன்னா அப்பப்போ ஸ்கூல்ல கட் அடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சாப்பாடு கொண்டு வர நம்ம ஹீரோ மறந்துட்டான் அப்படிங்கிறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட சாப்பாடு ஷேர் பண்றாங்க. நீ பொதுவாக கேஃபேக்கெல்லாம் வரமாட்டேன்னு தெரியும், இன்னைக்கு வாரியான்னு கேட்கவோ, கேஃபே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஃபேக்கு போறான். இஷ்டத்துக்கு நம்ம ஹீரோக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதை போட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டுதான். ஃபோனில் மெசேஜ் வருவோம், என்னோட ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீக்கிரம் போ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா மறந்துட்டேன், நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல தான் பார்ட் டைம் ஜாப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்குள்ள வேலையை எல்லாமே தப்பா நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஹே தம்பி கொஞ்சம் இங்கே வா, நான் ஆர்டர் பண்ண பீட்சால பாரு டூத் பிக் குத்தி இருக்கு, இதை மட்டும் நான் அப்படியே சாப்பிட்டுருந்தா என் தொண்டையில குத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ஆனால் சரி, எங்கள் ரெஸ்டாரண்ட்ல டூத் ஸ்டிக்கே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷனாக கத்துதான். உடனே டக்குன்னு இன்னொரு லேடி வந்து, நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு பீட்சா ஃப்ரீயாக தாரோம் சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் யாருக்கோ தெரியாமல் கத்தி எடுக்கிறான். இப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அவன் வேணும்னே இன்னொரு பீட்சாக்காக தான் இப்படி பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம அப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த பொண்ணோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. அந்த ஆள் தான் வேணும்னே கிழிச்சு விட்டு போயிருக்கான். உடனே நம்ம ஹீரோ அவளை தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் ஸ்கர்ட்டை கழட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது அப்படின்னு அவள் கேட்குறா. பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ அவளோட அந்த கிழிஞ்ச கிளாத்தை வந்து தச்சு கொடுத்துட்டு இருக்கான். இதில் நான் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கேன், அதனால கிழிஞ்சதே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லைனாலும் தைரியமாக சண்டை போட்டு அடி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு, ஆனாலும் இன்னைக்கு நீ ரொம்பவும் வித்தியாசமாக நடந்துக்கிட்ட, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஓ அப்போ இது எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஏய் இது அந்த பொண்ணோட ஃபோட்டோவில் அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நானும் டோக்கியோலே இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஃபோனில் இருக்கிற டைரியில் இன்னைக்கு நடந்ததை ஃபுல்லாக டைப் பண்ணி வைக்கிறான். என் நோட்டில் என் பேர் என்னன்னு கேட்டு எழுதி வச்சிருந்தது இல்லை, இவன் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கண்ணாடி முன்னாடி போய் அவனோட கையில் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தூங்கிடுதான். அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான். என் கையில் இது என்னது? ஆமாம், அவங்க என்ன எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனது கேஃபே வரணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவன் திரும்பவும் பழையபடியே மாறிட்டான். ஆனால் நேற்றுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்தால அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு நினைக்கிறான். நீ அவங்கள நேற்று என்ன பேசின, தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஜென்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. யாரு, நானும் மிஸ் ஓகுடராவுமா? நான் உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை பார்த்து கண் அடிச்சுட்டு போகிறா. எல்லாரும் நம்ம ஹீரோ மேலே காண்டாகிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கையில என்னடா நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கு, இன்னைக்காச்சும் நீ எதையோ தொடாம இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி போகவும் ஹீரோயின் வெக்கப்படுறா. இப்ப ஸ்கூலுக்கு போய் பார்த்தா எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவ ஃப்ரெண்ட்ட கேட்கவும், முந்தின நாள் என்ன நடந்திருக்குன்னா எலெக்ஷன்ல ஹீரோயின் அப்பா நிக்கிறத பத்தி அவங்க கிண்டல் பண்ணி பேசவோ, அவங்க என்ன பத்தி தானே பேசுறாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு பெஞ்சை தள்ளி விடுறா. என்னது நானா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அவ நோட்ல என்னடான்னா நிறைய விஷயங்கள் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கு. நம்ம ஹீரோக்கும் நிறைய விஷயங்கள் அவன் லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே புரிய வருது. அப்படின்னா அது கனவுல உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் பாடியை சுவிட்ச் பண்ணிக்கிட்டதோ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ என்னடானா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கா, நம்ம ஹீரோயின் என்னடானா ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கா. எதனால அவங்க இப்படி பாடி ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல. ஆனா இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே டெய்லியும் அவங்க பாடி ஸ்வாப் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அது அவ்வளத்தையுமே அவங்க போன்ல இருக்கிற டைரியில ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா அடுத்த நாள் அவங்க ஒரிஜினல் பாடிக்கு அவங்க திரும்ப வரும்போது முந்தின நாள் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், எந்த குழப்பமும் இருக்காதுங்கிறதுனால. நீ அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டு என்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபர்ஸ்ட் நாள் டைப் பண்ணி வச்சுட்டு போறான். எப்படி இருந்தாலும் அது உன்னோட பாடிக்குள்ள தானே போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடுத்த நாள் வந்து டைப் பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ ஆம்பளை மாதிரியே நடந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்றான். ஹீரோ உடம்புக்குள்ள ஹீரோயின் இருக்கும்போது அந்த ஓகுடாரோ கூடவே அவன் சுத்திட்டு இருக்கான்.
மிஸ் ஓகுடோராக்கு உன்னை ரொம்பவோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாள் அவன் ஃபோன்ல டைப் பண்ணி வச்சுட்டு போகுவோம். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறான். ஆமா, எதுக்காக ஒரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றா, என்னோட ரிலேஷன்ஷிப்ல தலையிடாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க ஃபேஸ்ல எழுதி வச்சுட்டு போறாங்க. இப்ப திரும்பவும் ஹீரோயினியோட உடம்புக்குள்ள ஹீரோ வரான். இல்ல, அவளுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவ தங்கச்சி வந்து பாக்குறா, வந்து பார்த்துட்டு திட்டிட்டு போயிருதா. அந்த காமெட் சேஃபா எர்த்த தாண்டி போயிரும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே அன்னைக்கு எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி கேட்கறா. இப்ப இவங்க எல்லாருமே வெளியே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி எப்பவும் போல பழைய காலத்து ஒரு கதையை சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு, பாட்டி நீங்க நடக்க வேண்டாம், நான் அவங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ அந்த பாட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பாட்டி பழைய காலத்து கதையை கண்டினியூ பண்றாங்க. மிசோபிய பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த காட் தான் டைமை கண்ட்ரோல் பண்றவரு. அவரு டயத்தை கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாரு. டைம் அப்படிங்கறதே ஒரு சிக்கலான விஷயம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ற அந்த ஒரு டெக்னிக்கே காட் கத்து கொடுத்தது தான். கிட்டத்தட்ட அதுவோ டைம் மாதிரி தான். ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு சிக்கலா இருக்கும். ஆனா அது ரொம்பவோ ஸ்ட்ராங்கானது. நீயும் அதுல ஒரு பார்ட் தான். உனக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் தான் நம்ம இப்ப அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறோம். இது நம்ம கடவுளுக்கு செலுத்துற மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க போக வேண்டிய இடத்த வந்து பாக்குறான். அந்த பிளேஸ் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறமா இருக்கிற ஆஃப்டர் லைஃப்ல நம்ம போறது தான் நெதர்லாந்து. நம்ம அங்கிருந்து இங்க திரும்ப வர்றதுக்காக தான் நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மீட்ஸியா டான்ஸ் ஆடி சவச்சிட்டு வச்ச அந்த அரிசி வந்து இந்நேரத்துக்கு வந்து ஆல்கஹாலா மாறி இருக்கும். இது உன்னோட சோல்ல பாதியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை போய் அங்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவோ, அப்படின்னா இது மீட்ஸுகால பாதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அதை போய் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருதான். அந்த பிளேஸ் ரொம்பவோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்மளால கூடிய சீக்கிரம் அந்த எரிக்கல்ல பார்க்க முடியும் அப்படின்னு அவ தங்கச்சி சொல்லவோ, எந்த எரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, மீட்ஸுகா நீ இப்ப கனவுல இருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்கவோ, பார்த்தா நம்ம ஹீரோ திடீர்னு அவன் உடம்புக்குள்ளேயே திரும்பவும் வந்துருதான். எப்பவும் தூங்குனா தானே இப்படி மாறுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த ஓகுடோரா மெசேஜ் பண்றா, என்னது எனக்கு டேட்டிங் இன்னைக்கு அவங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதான். ஓகுடோராக்குமே உன்னை ரொம்பவோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு அவங்க கூட போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோவோட டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஹே டாக்கி, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு அவ வந்து கேட்கவோ, இல்ல இப்ப நான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் நேரத்துக்கு டேட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா அவளுக்கு கண்ணில இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டாக்கியும் அந்த ஓகுடோரா அப்படிங்கிறவளோ ரெண்டு பேருமே அவங்களோட டேட்டிங்கை நல்லா என்ஜாய் பண்றாங்க. அந்த ஓகுடோராக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவளுக்கு எப்படி நடந்துக்கிடணும், அவகிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கறத ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட டைரியில ஒரு ஹிண்டா எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் இவா எதுக்காக எனக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க ஒரு ஆர்ட் கேலரி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா டாக்கி, நீ இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிடுத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல பரவாயில்ல இன்னைக்கு இதுவே போதும். டாக்கி, உனக்கு என் மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு தெரியும். ஆனா இப்போ உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படிதானே அப்படின்னு அவ கேட்கவோ, அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இன்னைக்கு என் கூட வெளியே வந்ததுக்கு தேங்க்ஸ், நம்ம நாளைக்கு ஒர்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுதா. அவங்களோட டேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க அந்த காமெட்டை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு இந்த காமெண்ட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு கால் பண்றா. அப்போ ஹீரோயினோட போன் அடிக்குது. பார்த்தா அது அவளோட ஃப்ரெண்டு தான். ஓ, அந்த ஃபெஸ்டிவலுக்கு தானே, ஓகே நான் டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. ஹீரோயினியோட ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளும் எல்லாருமே போறாங்க. மீட்ஸ்கோ கிட்ட பேசினப்போ இன்னைக்கு அவ கொஞ்சம் டல்லா தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. பாடி ஸ்வாப் பண்ணும்போது ஹீரோயினோட முடியை கட்டுறதுக்கு ஹீரோக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட முடியை வெட்டி வச்சிருக்கா. இது நல்லா இருக்கு தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆமா, அவ எதுக்காக திடீர்னு முடிய வெட்டினா, வெட்டணும்னா அதுக்கு நீ இவ்வளவு கணத்தியமா வெட்டுவா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹே கைஸ் வாங்க, அந்த இடத்துல காமெட் கிளியரா தெரியுது, நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அந்த காமெட்ல இருக்கிற ஒரு பீஸ் ரெண்டு துண்டா உடஞ்சு அது நேரா இவ இருக்கிற சிட்டில வந்து விழுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வருது. நாங்கள் திரும்பவும் பாடி ஸ்விட்ச் பண்ணுறப்போ அவகிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்டு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ரீசனே தெரில. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பாடி ஸ்விட்சிங் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவள் ஊரில் பார்த்த எல்லா விஷயங்களையுமே வரைஞ்சு வைக்கிறான். எப்பவும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. அவனுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வரைஞ்சு வைக்கிறான். ஹீரோயின் எந்த ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் இருக்கிற லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்க்குறான். ஆனால் என்னாலும் சரி நம்ம ஹீரோவால் ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. அவள் இருந்த ஊரோட பேர் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாமே ட்ரீமாக வந்ததுனால மறந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு வரைஞ்ச எல்லாத்தையுமே அவன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். பார்த்தா ஓகுடோராவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அந்த பொண்ணை தேடி தானே போற, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், உன்னோட ஷிஃப்ட்டை பாக்குறது கூட ஆல் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். நீ இந்த பொண்ணை ஃபேஸ்புக்ல இல்ல ஆன்லைன்ல எதுலயாச்சும் மீட் பண்ணியான்னு ஓகுடோரா கேட்கவோ, இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணே இல்லன்னு தெரிஞ்சு நீ ஏமாந்துட கூடாது பத்தியா, எதுக்கும் நாங்களும் உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லவோ, நீங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடு, நாங்க இதை ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு உன் கூடவே வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடவே வந்துட்டு இருக்காங்க.
டோக்கியோல அந்த லேண்ட்மார்க் இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி பார்க்கறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் வரைஞ்ச டிராயிங்கை வச்சு எல்லார்கிட்டயும் கேட்டு பார்க்கறான். ஆனா யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியல. நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சரி நம்ம திரும்ப வீட்டுக்கே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. சரின்னு இப்போ அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க. ஒருவேளை நான் தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கணும் என்னமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவன் வரைஞ்ச ஸ்கெட்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்கவோ அங்க இருக்கிற செஃப் வந்துட்டு, ஹே இந்த பிளேஸ் ஈட்ட மாதிரி தானே, ஹே நீ நல்லாவே வரைஞ்சிருக்க தம்பி, சார் இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லவோ, ஆமா இது ஈட்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் செஃப்பும் வந்து பார்க்குறாரு. ஆமா அந்த பிளேஸ் ஈட்டு மாதிரி தான், அது பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனது ஈட்ட மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஓக்குடராவோ ஷாக் ஆகுறா. ஹே அது அந்த காமெட் விழுந்த அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போய் கிடக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காமெட் விழுந்ததுல ஈட்டுமோரி அப்படிங்கிற சிட்டியே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு உண்மையிலேயே இருந்தாளா அப்படின்னு சொல்லி ஓக்குடரா கேட்கவும், இல்ல டாக்கி ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல நான் தேடினது இந்த இடம் தான், இந்த இடத்துல இருக்கிற ஹை ஸ்கூல் வீடு எல்லா இடமுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றான். எனது 3 வருஷத்துக்கு முன்னாடியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ டைரியில எழுதி வச்சது கூட என் போன்ல அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா அது எல்லாமே அழிஞ்சு நோ என்ட்ரிஸ் அப்படின்னு காட்டுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை பத்தி தேடி பாக்குறாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஊர்ல ஆட்டம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. ஒரு 8:45க்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த காமெட் 2ஆ ஸ்பிளிட் ஆனதுல அது இந்த இடத்துல தான் வந்து விழுந்திருக்கு. அந்த சிட்டில இருந்த 500 பேரும் மொத்தமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த இறந்து போனவங்க நேம் லிஸ்ட் எடுத்து பார்க்கறான். அதுல ஹீரோயினியோட நேமும் இருக்கு. என்னது நீ தேடுறது இந்த பொண்ணு தானா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஓக்குடரா சொல்றா. இல்ல 3 வாரத்துக்கு முன்னாடி கூட என்னால அந்த காமெட்டை பார்க்க முடியும்னு அவ சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி டைமை பத்தி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே நைட் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றாங்க. டாக்கி எப்படி இருக்கான்னு ஓக்குடரா கேட்கவும், அவன் இன்னும் அதை பத்தி ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணிட்டே தான் இருக்கான். டாக்கி சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், டாக்கி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அவன் ரீசெண்டா நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, இப்போ அவன் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவனை அதிகமாக தான் பிடிக்குது, அவன் சொல்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா அவன் ரீசெண்டா அப்படி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் கண்டிப்பா ஏதோ ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி ஓக்குடரா சொல்றா. நம்ம ஹீரோவோ எல்லா புக்லயும் தேடி பார்க்கறான். ஹீரோயினை பத்தி எந்த க்ளூவுமே கிடைக்கல. அவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தது தானா, ஒருவேளை அவ ஒரு பேயா இருப்பாளா, இல்லைன்னா நானா இதை கற்பனை பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்பி போய் இருக்கிறான். நான் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் ஓக்குடரா சொல்றா. ஒரு புக்ல ஹீரோயினோட பாட்டி செய்யற அந்த த்ரெட்டை பத்தி போட்டிருக்கு. ஹே டாக்கி உன் கையிலேயே இதே மாதிரி ஒரு பேண்ட் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓக்குடரா கேட்கவும், ஆமா இது எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி, ஆனா இதை யார் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா இதை பத்தி யாரோ என்கிட்ட ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கு, இதுக்கோ டைம்க்கோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரவும் மேப்ல எதையோ எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே தூக்கியிருந்தான். டாக்கி டாக்கி நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்கிற பேண்டை பார்க்குறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். நம்ம ஹீரோ இப்போ காரில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு கரெக்டாக தெரில. டிரைவர்கிட்டையும் கூகுள் மேப்லேயும் வழி பார்த்து கரெக்டாக ஓரளவு போயிட்டு இருக்கான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவனை இறக்கி விட்டு போயிருந்தாரு. இப்போ அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே நம்ம ஹீரோ ஒரு இடத்துல சைடா ஒதுங்கி உட்காடுறான். அவனுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு மேப்ல வரைகிறான். அவன் டைம் டிராவல் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு அந்த பேண்ட் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ நம்புறான். நம்ம ஹீரோயின் மீட்சுகாவோட பாட்டி கூட நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு வழியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்றான். அப்படின்னா எனக்கு வந்தது கண்டிப்பா ஒரு கனவு இல்ல, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்த டயத்துல அந்த பாட்டி கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதுக்கு அந்த சைடு தான் நெதர் வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போறான். மீட்சுகா அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடி அவ சாப்பிட்டுட்டு வச்ச அந்த சாப்பாடு ஆல்கஹாலா மாறி இருக்கும், அதை தான் இங்க வைக்க வந்திருப்பாங்க. இது அவளோட சிஸ்டரோடது, இது என்னோடது, இது நான் தான் அன்னைக்கு வச்சேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படியோ டைம் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, இது மீட்சுகாவோட பாதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை திறந்து, டைம் கார்டு நீங்க மட்டும் உண்மையாவே இருந்தா எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வைனை குடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே நடக்கல. சரி நம்ம ஹீரோ எந்திக்கும் போது பார்த்தா வலிக்கு விழுந்துருதான். பார்த்தா அவனுக்கு மேல அந்த காமெட் டிராயிங் இருக்கு. அந்த காமெட் பத்தி நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு தெரியுது. நம்ம ஹீரோ கையில கட்டியிருக்கிற அந்த பேண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ கையில கட்டியிருக்கிற அந்த கயிறு ஒரு காமெட்டா மாறி அவனை நேரா எர்த்துக்கு இழுத்துட்டு போகுது. சின்ன குழந்தையா மீட்சுகா ஃபர்ஸ்ட் பிறந்ததுல இருந்து அவங்க அம்மாவை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட ஜாலியா சுத்தினது. அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்தது. ஹீரோயினோட அம்மா இறந்து போனது. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா ரொம்பவோ டஃபா மாறினது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியோ பாட்டி வீட்லயே வளர்றாங்க. இவங்க பாடி ஸ்வாப் பண்ற டைமிங்ல ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணா,
அவங்க டேட்டிங் போறாங்கன்னு தெரிஞ்சு இவ அழுதுருக்கா. ஹீரோவை பாக்குறதுக்காக டோக்கியோக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அவளோட முடிய கட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அந்த காமெட் வந்து விழுது. அதுல நம்ம ஹீரோயினும் இருந்திருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயின் மேலதான் வந்து விழுது. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்ப பார்த்தா ஹீரோயினியோட உடம்புல நம்ம ஹீரோ இருக்கிறான். அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாங்கிற பேர்ல அவனையே அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தங்கச்சி வந்து பார்க்கவும் எப்பவும் போல அவன் பண்ணிட்டு இருக்கான். அது போக அழுதுட்டு இருக்கான். தங்கச்சி கிட்ட அவன் போகவும் அவ டக்குன்னு கதவை பூட்டிட்டு அவ வித்தியாசமா நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. இன்னைக்கு நைட்டு அந்த காமெட் எர்த்த கிராஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. சரி அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே மீட்சுகா சாப்பிடவா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நீ மீட்சுகா இல்லைன்னு சொல்லவோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட பிஹேவியரை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்கள் அம்மாக்கும் நடந்திருக்கு. அது எல்லாமே எனக்கு ஒரு கனவு தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த கனவெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்த ட்ரீம் எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான், அந்த காமெட்டை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ட்ரீம் எல்லாம் வந்திருக்கு. பாட்டி நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நைட் அந்த காமெட் நம்ம வில்லேஜில் விழப்போகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஓடிட்டு இருக்கா. சே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ பாட்டி கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான். ஆமா மீட்சுகா உன்னோட முடிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கேட்கப்போ அதெல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாக போறாங்க, நம்ம தான் இந்த டவுனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஸ்கூல்ல தானே இருக்கணும்னு கடைக்காரங்க கேட்டா நாங்க டவுனை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு சொல்றா. நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷனை ஹைஜாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லவோ நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காரவோ மீட்சுகா என்ன பண்ற, ரொம்பவோ பக்கத்துல உட்காந்துருக்க, தள்ளி உட்கார அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். நீங்க சொன்ன மாதிரியே நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்றா. அவ ஃப்ரெண்டு கிட்ட இவங்க பிளானை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ற அந்த பாம் என்கிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு எவாக்குவேஷன் ஆகி போக சொல்லிடலாம். ஏன்னா அந்த காமெட் விழுற இடத்துல இருந்து நம்ம ஸ்கூல் ரொம்பவோ தள்ளி இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல் சேஃபா தான் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ரேடியோவை நீ பயன்படுத்தி ரேடியோவை ஹைஜாக் பண்ணி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது போக மக்கள் எல்லாருமே நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க அப்பா மேயர் தானே, அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா காமெட் விழும் அப்படிங்கிறது உன்னோட கற்பனை தானே அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்கவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காமெட் விழுந்திருக்கு, அதுலதான் இந்த ஏரியா கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறா. என்னது 500 பேர் இறந்து போயிருவாங்களா, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மீட்சுகா, உனக்கு மெண்டல் எதுவோ பிடிச்சிட்டா என்ன மீட்சுகா, நீ எதுக்காக இவ்வளோ சீரியஸா பேசுற, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உன்னை செக்அப் பண்ண சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா ஃபோன் எடுக்கவும் நம்ம ஹீரோ டென்ஷனாகி அவங்க அப்பா சட்டையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட சட்டையை விடவும் ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. ஒருவேளை என் இடத்துல மீட்ஸ்கா இருந்திருந்தா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சோகமா வந்துட்டு இருக்கான். 2 சின்ன பசங்க ஃபெஸ்டிவலை பத்தி பேசிட்டு வந்துருக்கவோ அங்க போகாதீங்க, நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லவோ எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க. இப்போ அவ சிஸ்டர் அங்கே வரவோ பாட்டியும் நீயும் நைட்டுக்குள்ள இந்த இடத்துல இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவோ உனக்கு என்னதான் ஆச்சு, வித்தியாசமா நடந்துக்கிற, நேற்று டோக்கியோக்கு போனால் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு அவ சிஸ்டர் கேட்கவும் உங்க அப்பாட்ட பேசிட்டியா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. என்னது நேற்று நான் டோக்கியோ போனேனா அப்படின்னா மீட்சுகா கண்டிப்பா இந்நேரத்துக்கு அந்த இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து சைக்கிளை வாங்கிட்டு நான் இதோ வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி போறான். ஹே நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கவும் நம்ம பிளானை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ கால் தடுக்கி கீழே விழுந்ததுல அந்த இடத்துல தான் மயங்கி கிடக்குறான். அப்ப பார்த்தா தண்ணி அவன் மேல விழவும் பார்த்தா ஹீரோயின் அவன் உடம்புக்குள்ள இருக்கிறா. நான் திரும்பவும் டாக்கியோட உடம்புக்குள்ள வந்துட்டேனா, டாக்கி இந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அவ வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அவ வில்லேஜே அழிஞ்சு போயிருக்கு. மீட்சுகாக்கு எல்லாமே இப்பதான் ஞாபகம் வருது, அப்படின்னா நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ சைக்கிள் அழுத்திட்டு ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமுமே புரிய வருது. நான் டோக்கியோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவ சிஸ்டர் கிட்ட சொல்லவும் நீ எதுக்கு டோக்கியோ போகணும் அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் கேட்கிறா. எனக்கு ஒரு டேட்டிங் இருக்குன்னு சொல்லவும் டோக்கியோல அப்ப அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானு கேட்கவும் அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயின் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக டோக்கியோக்கு வந்திருக்கா. டாக்கி என்ன பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணுவா, ஒருவேளை அவனுக்கு நான் டிஸ்டர்பன்ஸா இருப்பனா இல்லைன்னா அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை டோக்கியோல வந்து தேடுறா. ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வருது. கண்டிப்பா நான் டாக்கியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன், அவனாலயும் என்ன கண்டுபிடிக்க முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிறா. ஆனா அவ எங்க தேடியுமே நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஒரு ட்ரெயின் போகுது. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கிறத அவ பாக்குறா. உடனே நம்ம ஹீரோ இருக்கிற கம்பார்ட்மெண்ட் நம்ம ஹீரோயின் சேஸ் பண்ணி போய் நம்ம ஹீரோ இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறா. கரெக்டா நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு ஹீரோயின் நின்னுட்டு வெக்கப்பட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். எனக்கு மீட்சுகாவை பத்தி தெரியாது, ஆனா அவ என்ன பாக்குறதுக்காக டோக்கியோக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. டாக்கி டாக்கி அப்படின்னு அவ கூப்பிடுவோம். யார் நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியாது போல, ஆனா கன்ஃபார்ம் இவன் தான் டாக்கின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. இந்த பொண்ணு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்ல நிக்கவும் நம்ம ஹீரோயின் இறங்க போறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மீட்சுகா அப்படின்னு சொல்லி அவளோட ரிப்பனை தூக்கி போடுறா. அந்த டைமிங்ல நீ யாருன்னே எனக்கு தெரியாது மீட்சுகா, ஆனா நீ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆமா இது டாக்கியோட சவுண்ட் மாதிரி இருக்கு.
டாக்கி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே தேடி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வேற டைம் லைன்ல இருந்தாலுமே அவங்க பேசுறது இன்னொருத்தங்களுக்கு கேக்குது. டாக்கி நீ ஏன் உடம்புக்குள்ள தானே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தேடி போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே கிராஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது, ஹே டாக்கி இது நீ தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், மீட்சியா இது நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருத்தர் அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு நிழல் வரவோ இப்போ அவங்க 2 பேரும் அவங்களோட ஒரிஜினல் பாடிக்குள்ளேயே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஹாய் மீட்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டாக்கி இது நீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண் கலங்குறா. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன், ஆனால் உன்னை பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், உன்னோட கோச்சிக்கா மிஸ்ஸாக்கேவை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவள் வெக்கப்பட்டுட்டு, அட பாவி நீ ரொம்பவும் மோசமானவன், அது போக என் பாடிக்குள்ளே இருக்கும்போது நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு அவள் கேட்கவும், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறான். என் சிஸ்டர் சொல்லிட்டான்னு சொல்லவோ, அது ஒரு தடவை தெரியாமல் அப்படி பண்ண மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது என்னோட ரிப்பன் தானே அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் நீ யாருனே தெரியாதப்ப என்னை வந்து மீட் பண்ணியிருக்க, 3 வருஷமா இதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அவள் அதை தலையில கட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கவோ, அந்த அளவு மோசமா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அட பாவி இப்படியா சொல்லுவ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே திட்டிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா அந்த காமெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவோ, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இதுக்கு மேல எல்லாமே உன் கையில தான் இருக்கு மீட்சுகா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பென் எடுத்து நம்ம ஹீரோயினோட கையில டாக்கி அப்படின்னு சொல்லி பேரை எழுதி வைக்கிறான். நம்ம ஒருத்தர் மறந்துக்கிடாம இருக்க நம்ம பேரை எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லவோ, இப்ப ஹீரோயின் எழுதலாம் அப்படின்னு போறா, பார்த்தா அவ மறைஞ்சு போயிருதா. மீட்சுகா எங்கே போன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தேடுறான். நீ போகிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் மீட்சுகா. ஆமாம் அவளோட பேர் மீட்சுகா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது மீட்சுகா. ஆமாம் அவளோட பேர் என்னது? ஆமாம் யாருக்காக நான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன்? இந்த ஊர் அழிய போது, ஆமாம் நாங்கள் தான் காப்பாற்றணும், அவள் எனக்கு ரொம்பவும் முக்கியம். ஆனால் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்து போய்கிட்டு இருக்கு. எங்க நம்ம ஹீரோயின் என்னடானா அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்டா ஊரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. டாக்கி உன்னோட பேரு டாக்கி, நான் மறக்கல ஞாபகம் வச்சிருக்கேன் டாக்கி அப்படின்னு சொல்லி அவ ஓடிட்டு இருக்கா. ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பிளான் பண்ணபடியே பாம்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு கொண்டு வரான். உண்மையிலேயே அந்த காமெட் இங்க விழுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், ஆமா அதை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லவோ அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் சிரிக்கிறான். கண்டிப்பா நான் தான் இதை பேசியாகணுமா அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு டென்ஷனா இருக்காங்க. எல்லாரோட உயிருமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சேர பண்றாங்க. அவ ஃப்ரெண்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ண ரெடி ஆகுறா. இவங்க பிளான் பண்ணபடியே பாம் அந்த இடத்துல படிக்குது. இவங்க எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ல பாம் வச்சதுனால ஊர்ல எல்லா இடத்துலயுமே கரண்ட் போயிருது. ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரும் ஊர்ல இருந்து எவாக்குவேட் ஆகுங்க, சேஃபா அந்த ஸ்கூலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றா. ஹே அந்த காமெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேஃபா அந்த ஸ்கூலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா யாருமே அதை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. யார் எப்படி தப்பான இன்ஃபர்மேஷனை பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் ஒரு சைடு தேடிட்டு இருக்காரு. காட்டு தீ பரவறதுக்கான சான்ஸ் இருக்கு, அது போக இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்க சான்ஸ் இருக்கு, எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. யாருமே அதை கண்டுக்கிடாம அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹே மீட்சுகான்னு கூப்பிடுவோம், எனக்கு அவன் பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆளரா. ஹே மீட்சுகா இது எல்லாத்தையுமே நீ தானே ஆரம்பிச்ச, ஃபயர் ஃபைட்டர்ஸ் இல்லாமல் நம்மளால யாரையும் எவாக்குவேஷன் பண்ண முடியாது, உங்க அப்பா கிட்ட போய் திரும்ப பேசு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஓடுறா. ஆனா அவன் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கி, அது மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இது எல்லாமே பொய்யான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மேயருக்கு தெரிய வருது. இது எல்லாமே பொய் தான், அந்த மைக்ல பேசிட்டு இருக்கவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மேயர் ஆர்டர் போடுறாரு. சார் அந்த ரேடியோ ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஹை ஸ்கூல்ல இருந்தா யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மேயருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ன்றது பார்த்தா அவ ஃப்ரெண்டை வந்து ஆளுங்க பிடிச்சிருந்தாங்க. நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் பதட்டப்படாம நீங்க இருக்கிற இடத்துலயே இருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. எக்ஸ்ப்ளோஷன் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த காமெட்டவா சொன்ன மாதிரியே 2 துண்டா பிரிஞ்சு அந்த இடத்துல வந்து விழ போகுது. எல்லா நியூஸ்லயுமே இதை அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கும் அது நல்லாவே தெளிவா தெரியுது, அந்த காமெட் 2ஆ பிரிஞ்சு அந்த இடத்துல விழுதுன்னு சொல்லி. நம்ம ஹீரோவா அதை ஆக்சுவலி பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அந்த காமெட்டை பாக்குறது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவனுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அந்த பர்சன் யாரு, அவன் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஆனா அவன் எனக்கு ரொம்பவும் முக்கியமானவன், அவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கா. அந்த காமெட் 2 துண்டா பிரிஞ்சுட்டு அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்படியே தடுக்கி கீழே விழறா. நம்ம கண்மொழிக்கும் போது நம்ம மறக்காம இருக்கிறதுக்காக நம்ம பேரை கையில எழுதி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அவளோட கையாவா பாக்குறா, அதுல டாக்கி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆமா அவனோட பேரு டாக்கி, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு இப்ப அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. மீட்சுகா நீ என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அவளை பார்த்துட்டு அவர் மனசு மாறுறாரு. அந்த காமெட் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். மோஸ்ட்லி காமெட் நம்ம இடத்துல வந்து விழுந்துச்சு அப்படின்னா அது வரும்போதே அப்படியே பாதி வழியிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். சோ மோஸ்ட்லி அது தரையில வந்து மோதாது. அதே மாதிரி இந்த காமெட்லயும் நிறைய பீசஸ் வெடிச்சு சதுருது. ஆனா அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் அந்த ஓட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து மோதுது. அந்த சிட்டியே இப்போ மொத்தமா அழிஞ்சு போகுது. இப்போ அந்த இடத்துல பிளாஸ்ட் கம்ப்ளீட்டா முடியுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க.
நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து இப்ப கண் முழிச்சு பாக்குறான். அந்த காமெட் விழுந்து அந்த இடம் அழிஞ்சது அப்படியே தான் இருக்கு. இது எந்த இடம், நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே மறந்துடுதான். சில வருஷங்கள் போகுது. நம்ம ஹீரோ இப்ப ஜாப்க்கு போயிட்டு இருக்கான். அப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரெட் கலர் ரிப்பன் கட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி போறான். ஆனா அந்த இடத்துல அப்படி ஒரு பொண்ணே இல்ல. நான் எப்பவும் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டே இருக்கேன், ஆனா என்ன தேடுறங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நிறைய ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றான். ஆனா எதுலயுமே அவன் செலக்ட் ஆகல. இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய ஜாப் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை வெறுப்பேத்துறாங்க. ஒருவேளை நான் தேடிட்டு இருக்கிறது ஒரு பர்சனையா, இல்லைன்னா ஒரு பிளேஸா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாபா அப்படின்னு நம்ம ஹீரோ குழப்பத்திலேயே இருக்கான். ஓகுடோரோ நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணதுனால நம்ம ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஒருவேளை நீ போட்டிருக்க சூட் தான் உனக்கு செட் ஆகலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவள் காமெடி பண்ணுறா. எதுக்கு வர சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான். ஒரு தடவை நம்ம அந்த ஓட்டு மாதிரிக்கு போனோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவள் கேட்கவும், ஆமாம் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ 5 வருஷம் ஆயிடுச்சா, ஆனால் அப்போ நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போச்சுப்பா அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கும் அவ்வளவா ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காமெட் விழும்போது அந்த மேயர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே சேஃபாக காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பாதி பேர் அதை லக்குன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த காமெட் பற்றின ஆர்டிக்கலை நான் தேடி தேடி எதுக்காக படிக்கிறேங்கிறது எனக்கே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு நீ தேடுற ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகுடோரா அங்கேருந்து போகிறா. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ஏதோ எனக்கு பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அந்த இடத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை கிராஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அந்த பொண்ணுமே கொஞ்சம் நின்றுட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஓட்டு மாதிரி வில்லேஜில் இருந்த எல்லா விஷயங்களையுமே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அது இப்போ உண்மையிலேயே இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அது என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையே டோட்டலாக மறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே அது ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் அவங்க லைஃப்ல இருக்கு. அவங்க என்ன விஷயத்தை பார்த்தாங்க, எதை தேடுறாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க அவங்களோட நார்மல் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் 2 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ட்ரெயின்ல மீட் பண்றாங்க. உடனே இவங்க 2 பேருமே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல கீழே இறங்கி ஒருத்தர் தேடி நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவ எந்த வழியில வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ஹீரோ எந்த வழியில வந்துட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க, ஆனா பேசல. 2 பேருமே இப்ப கிராஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஞாபகம் இல்ல. தெரியாத ஒரு பர்சன்ட்ட திடீர்னு போய் எப்படி பேச முடியும்? அதனால அவங்க 2 பேருமே அமைதியா போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, எஸ்கியூஸ் மீ, நான் உங்களை இதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஹீரோயின் அழுதுகிட்டே எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ கண் கலங்கி நிற்கிறான். அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது ஒரு ஃபேண்டசி கதை அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் இது ஒரு க்யூட்டான சூப்பரான லவ் ஸ்டோரி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வேணா உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனால் கதை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த லெவலுக்கு சூப்பராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யுவர் நேம் மூவியவே போய் பாருங்கள். உண்மையிலேயே இந்த ஸ்டோரி ரொம்பவும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் 2022 பொங்கல் அன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.